ஓகே. நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா சோலார் சிஸ்டம் பார்க்க போகிறோம். சோலார் சிஸ்டம் அப்படின்னா த சன் அண்ட் த 8 பிளானட்ஸ் ஆர் கால்டு சோலார் சிஸ்டம் அப்படின்னு சொன்னோம். இப்போ பாருங்கள் த சன் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா எங்கே இருக்குன்னா சோலார் சிஸ்டமில் சென்டரில் இருக்குது. சன் இஸ் அட் த சென்டர் ஆஃப் த சோலார் சிஸ்டம். ஈச் மெம்பர் ஆஃப் த சோலார் சிஸ்டம் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் த சன். சோலார் சிஸ்டத்தில் ஒவ்வொரு மெம்பர்ஸ் அந்த வான்பொருட்கள் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா, ஒவ்வொரு பிளானட்ஸ் அந்த மாதிரி எல்லாமே சன்னை சுற்றிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. த சன் இஸ் ஸோ ஹியூஜ், ரொம்ப பெருசு, that it accounts for 99.8% of the entire mass of the solar system. சோலார் சிஸ்டத்தில் 99.8% அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சன் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. The sun is made up of extremely hot gases like hydrogen and helium. இந்த சன்னில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஹாட் கேஸஸ், ரொம்ப என்ன சொல்கிறது அப்படின்னா ரொம்ப வெப்பம் அதிகமான வாயுக்கள் வந்து இருக்குது. அந்த ஹைட்ரஜன், ஹீலியம் அந்த மாதிரி கேஸஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறாங்க. த சன் இஸ் எ ஸ்டார். சன் அப்படிங்கிறது ஒரு ஸ்டார் அப்படிங்கிறது நம்ம லோயர் கிளாஸஸில் படிச்சிருப்போம். இட் இஸ் செல்ஃப் லூமினஸ்னால் அதாவது அது வந்து ஒளி உமிழக்கூடிய தன்மை, அதுவாகவே வந்து ஒளி கொடுக்கக்கூடிய தன்மை வந்து அதுக்கு இருக்குது. இட் கிவ்ஸ் லைட் ஆன் இட்ஸ் ஓன். ஸோ அதுவே வந்து நமக்கு ஒளியை தரும், தானே ஒளியை தரும் அப்படின்னு சொல்லலாம். த சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் ஆஃப் த சன் இஸ் அபவுட் 6000 டிகிரி செல்சியஸ். அதாவது இதனோட டெம்பரேச்சர் எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா 6000 டிகிரி செல்சியஸ். ஸோ அப்படின்னா எவ்வளோ ஹீட்டாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம இமேஜின் பண்ணிக்கணும். ஒரு 100 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறதே நம்மளால் ரொம்ப ஹீட்டாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணும் இல்லையா. ஸோ அப்போ 6000 டிகிரி செல்சியஸ்ங்கிறது ரொம்ப ஹீட்டு. It is the source of light and heat energy to the entire solar system. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒளியையும் வெப்பத்தையும் தரக்கூடிய ஒரு ஒரு ஒளி மூலம் அப்படின்னு சொல்லலாம். சன்லைட் டேக்ஸ் அபவுட் 8.3 minutes டு ரீச் த எர்த். ஸோ சன்லைட் அந்த சூரிய வெளிச்சம் வந்து சூரியன்லேருந்து எர்த்துக்கு வரத்துக்கு 8.3 minutes ஆகுது அப்படிங்கிறாங்க. டு யூ நோ? ஸோ ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1.3 million earths can fit inside the sun. Imagine how big the sun is. அதாவது ஒரு சன்னுக்குள்ளே 1.3 million earths வந்து ஃபிட் பண்ணலாமா. அப்போ அந்தளவுக்கு பெருசாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம இமேஜின் பண்ணிக்கணும். ஓகேவா. பிளானட்ஸ். த வேர்ட் பிளானட் மீன்ஸ் வாண்டரர். அதாவது பிளானட்ஸ்னால் கோள்கள். ஸோ பிளானட் அப்படிங்கிற வேர்டுக்கு சுற்றுபவர் அப்படின்னு அர்த்தம். There are 8 planets in the solar system. They are Mercury, Venus, Earth, Mars, Jupiter, Saturn, Uranus and Neptune. ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா 8 பிளானட் சோலார் சிஸ்டத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அதனோட நேம்ஸ் பாருங்கள். மெர்க்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ், ஜூபிட்டர், சர்டன், யுரேனஸ் அண்ட் நெப்டியூன். ஓகே. மெர்க்குரி புதன், வீனஸ் வெள்ளி, எர்த் பூமி, மார்ஸ் செவ்வாய், ஜூபிட்டர் வியாழன், சாட்டர்ன் சனி, யுரேனஸ் அண்ட் நெப்டியூன். ஸோ த சேம் நேம். ஓகேவா. இதில் பாருங்கள் ஜியோ கனெக்ட் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு புவியியல் உண்மை அந்த மாதிரி. த ancient Tamils knew that the planets revolved around the sun. அதாவது பார்த்திங்க அப்படின்னா அந்த ஆதிகால தமிழர்களுக்கு என்ன தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா சூரியனை சுற்றி கோள்கள் சுற்றி வருது அப்படிங்கிறது தெரிஞ்சிருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், இன் தமிழ் லிட்ரேச்சர் சிறுபானாற்றுப்படை த லைன் வால் நிற விசும்பின் கோல் மீன் சூழ்ந்த இளங்கதிர் ஞாயிறு மென்ஷன்ஸ் தட் த சன் இஸ் சரௌண்டட் பை பிளானட்ஸ். ஸோ அந்த ஒரு லைன் கொடுத்துருக்காங்க இல்லையா தமிழில். ஸோ அதுலேருந்து என்ன அது வந்து சிறுபானாற்றுப்படை அப்படிங்கிற தமிழ் இலக்கியத்தில் அந்த லைன்ஸ் வருது. ஸோ இதில் என்ன தெரியுது அப்படின்னா சன்னை சுற்றி மற்ற பிளானட்ஸ்லாம் சுற்றி வருது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க அந்த காலத்துலேயே. ஓகேவா. ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஆல் த பிளானட்ஸ் ரொட்டேட் ஆன்டி கிளாக்வைஸ், அதாவது ஃப்ரம் வெஸ்ட் டு ஈஸ்ட் ஆன் தேர் ஓன் ஆக்சிஸ் எக்ஸப்ட் வீனஸ் அண்ட் யுரேனஸ். ஸோ எல்லா கோள்களுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆன்டி கிளாக்வைஸில் சுற்றுது அப்படின்னு சொன்னோம். எதை தவிர அப்படின்னா வீனஸ் அண்டு யுரேனஸ். ஆன்டி கிளாக்வைஸ் அப்படின்னா சம்வாட் அதாவது வெஸ்ட் டு ஈஸ்டில் சுற்றுது. ஸோ வீனஸ் அண்ட் யுரேனஸ் மட்டும் ஈஸ்ட் டு வெஸ்ட்டில் சுற்றிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். த எலிப்டிக்கல் பாத் இன் விச் த பிளானட்ஸ் மூவ் அரவுண்ட் த சன் இஸ் நோன் அஸ் ஆர்பிட். அதாவது எல்லா பிளானட்ஸுமே சன்னை சுற்றி ஒரு எலிப்டிக்கல் பாத், அதாவது நீள்வட்ட பாதையில் சுற்றி வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் ஆர்பிட் அப்படின்னு சொல்கிறாங்க.
The 8 planets revolve in their respective orbits because of the gravitational pull of the sun. இந்த எல்லா பிளானட்ஸுமே அதனோட பாதையில் கரெக்டாக சுற்றிட்டு வருது. அது என்ன ரீசன் அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈர்ப்பு விசை இருக்குது. அதனால் அதனோட பாத்தில் இருந்து மூவ் ஆகாத அந்த ஆர்பிட்லேயே வந்து சுற்றிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. தே do not move out of their paths or away from the solar system. அதனோட பாதையிலிருந்து மாறாத ப்ளஸ் சோலார் சிஸ்டத்தை விட்டும் வெளியில் போகாத ப்ராப்பராக வந்து அந்த பிளானட்ஸ் எல்லாம் சன்னை சுற்றிட்டு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, 8 பிளானட்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா 4 இன்னர் பிளானட்ஸ் அண்ட் 4 அவுட்டர் பிளானட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது என்னென்னு பார்ப்போம். The 4 planets nearer to the sun are called inner or terrestrial planets. அதாவது 4 பிளானட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இட் இஸ் நியரஸ்ட் டு சன்னுக்கு பக்கத்தில் இருக்குது. அது இன்னர் ஆர் டெரஸ்ட்ரியல் பிளானட்ஸ். இன்னர்னா உட்புற கோள் அப்படின்னு சொல்லுவோம். டெரஸ்ட்ரியல் பிளானட்ஸ் அப்படின்னா புவி நிகர்கோள் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எதுனா மெர்க்குரி, வீனஸ், எர்த் அண்ட் மார்ஸ். The inner planets are comparatively smaller in size and are composed of rocks. ஸோ அந்த இன்னர் பிளானட்ஸ் எல்லாமே சைஸில் ரொம்ப சின்னதாக இருக்கும். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா பாறைகளால் ஆனது அந்த இன்னர் பிளானட்ஸ்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. The surface of inner planets has mountains, volcanoes and craters. ஸோ அந்த இன்னர் பிளானட்ஸ் மேற்பரப்பு எல்லாமே மலைகள், எரிமலைகள், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிரேட்டர்ஸ் அப்படின்னா தரை குழிவு பள்ளங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் ஆயிருக்கு அப்படிங்கிறாங்க. The last 4 planets are called as outer planets or Jovian planets அப்படிங்கிறாங்க. அவுட்டர் பிளானட்ஸ் அப்படின்னா வெளிப்புறக்கோள், ஜோவியன் பிளானட்ஸ்னால் வியாழன் நிகர்கோள், அதாவது வியாழன் கோளுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோள்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எதுனா ஜூபிட்டர், சாட்டர்ன், யுரேனஸ் அண்ட் நெப்டியூன். தே ஆர் ஆல்சோ கால்டு கேசஸ் ஜெயின்ஸ். கேசஸ் ஜெயின்ஸ்னால் வளிம கோள்கள் அப்படிங்கிறாங்க. அதாவது என்ன சொல்கிறது, ஜெயின்ட் அப்படின்னா ராட்சதன் அந்த மாதிரி சொல்லுவாங்க. கேசஸ் ஜெயின்ஸ் அப்படின்னா வளிம கோள்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆஸ்ட்ராய்ட் பெல்ட் இஸ் ஃபவுண்ட் பிட்வீன் மார்ஸ் அண்ட் ஜூபிட்டர். அதாவது மார்ஸ்னால் செவ்வாய் அப்படின்னு சொல்லுவோம், அண்ட் ஜூபிட்டர் வியாழன். இது நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆஸ்ட்ராய்ட் பெல்ட், அதாவது ஒரு எரி வளையம் அந்த மாதிரி வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நிமோனிக் டு ரிமெம்பர் த ஆர்டர் ஆஃப் பிளானட்ஸ். ஸோ இந்த பிளானட்ஸ்னோட ஆர்டரை வந்து நம்ம மைண்டில் வச்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு ஷார்ட்கட் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். மை வெரி எஜுகேட்டட் மதர் just showed us Neptune. M for Mars, V for Venus, E for Earth, M for Mercury, then M for first Mercury, then Venus, then Earth, then Mars, J for Jupiter, S for Saturn, U for Uranus and N for Neptune. Okay. ஸோ மெர்க்குரி பாருங்கள், நெக்ஸ்ட் இருக்குது மெர்க்குரி, த நியரஸ்ட் பிளானட். அதாவது சன்னுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிளானட் அப்படின்னா மெர்க்குரின்னு சொல்லலாம். மெர்க்குரி இஸ் த ஸ்மாலஸ்ட் அண்ட் க்ளோசஸ்ட் பிளானட் டு த சன். மெர்க்குரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சின்ன பிளானட் ப்ளஸ் சன்னுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிளானட். இட் இஸ் நேம்டு ஆஃப்டர் த ரோமன் டெய்டி மெர்க்குரி. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது ரோமானிய கடவுள் மெர்க்குரின்னு ஒரு கடவுள் இருந்தாங்க, அவங்களோட ஞாபகம், அந்த கடவுளினுடைய ஞாபகமாக இந்த பேரை வச்சுருக்காங்க பிளானட்டுக்கு. த மெசஞ்சர் டு த காட்ஸ். ஸோ அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா கடவுளின் தூதுவர் அப்படின்னு அர்த்தம். மெசஞ்சர்னால் தூதுவர். இட் இஸ் அன் ஏர்லெஸ் அண்ட் வாட்டர்லெஸ் பிளானட். ஸோ இதில் வந்து காற்றோ தண்ணியோ இருக்காது. இட் டஸ் நாட் ஹாவ் அன் அட்மாஸ்பியர் அண்ட் ஸோ எக்ஸ்பீரியன்சஸ் எக்ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர். இதில் வந்து வளிமண்டலம் கிடையாது. அண்டு ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர் அப்படின்னா அதாவது பகலில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வெப்பமாக இருக்கும், அதே டைம் நைட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப குளிராக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு டெம்பரேச்சர் தான் வந்து இருக்கும் அப்படிங்கிறாங்க. இட் ஹாஸ் நோ நேச்சுரல் சேட்டலைட்ஸ். இதுக்கு வந்து எந்த ஒரு துணைக்கோள்கள் கிடையாது. மெர்க்குரி கேன் பி வியூட் இன் த மார்னிங் அண்ட் ஈவினிங் வித் த நேக்ட் ஐ. ஸோ ஈவினிங் அண்ட் மார்னிங் டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் வெறும் கண்ணால் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள் வீனஸ். ஸோ வீனஸ்னால் வெள்ளி அப்படின்னு சொல்லியிருக்கோம். வீனஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இட் இஸ் த ஹாட்டஸ்ட் பிளானட். ஹாட்டஸ்ட் பிளானட்னா
வெப்பக்கோள் அப்படின்னு சொல்லலாம். வீனஸ் இஸ் த செகண்ட் பிளானட் ஃப்ரம் த சன். ஸோ சன்னிலிருந்து 2வது பிளேஸில் இருக்குது வீனஸ். இட் இஸ் கால்டு த எர்த்ஸ் ட்வின். எர்த்ஸ் ட்வின் அப்படின்னா பூமியின் இரட்டை அப்படின்னு சொல்லலாம். ஆஸ் இட் ஆல்மோஸ்ட் த சேம் சைஸ் அஸ் த எர்த். அதாவது பூமியினோட சைஸ் மாதிரியே இதுவும் வந்து பார்த்திங்கன்னா மோர் ஆர் லெஸ் ஆல்மோஸ்ட்னா என்னது ஏறக்குறைய அதே சைஸில் இருக்குது, எர்த் சைஸ்லேயே இருக்குது வீனஸ் அப்படின்றாங்க. இட் ஹாஸ் த லாங்கஸ்ட் ரொட்டேஷன் பீரியட், தட் மீன்ஸ் 243 days among the planets in the solar system. சோலார் சிஸ்டத்துலேயே அதாவது ரொட்டேஷன், ரொட்டேஷன் மீன்ஸ் அந்த ஒரு பிளானட் அதை மட்டும் சுற்றிக்கிறதுக்கு எடுத்துக்கக்கூடிய டைம் தான் ரொட்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு வந்து 243 days வந்து எடுத்துக்குது. இட் ரொட்டேட்ஸ் இன் த ஆப்போசிட் டைரக்ஷன் டு ஆல் அதர் பிளானட்ஸ் எக்ஸெப்ட் யுரேனஸ். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அது எப்படி ரொட்டேட் ஆகுது அப்படின்னா ஆப்போசிட் டைரக்ஷன். நம்ம வந்து பார்த்தோம் எல்லா பிளானட்ஸுமே ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றுது, வெஸ்ட் டு ஈஸ்ட் அப்படின்னு சொன்னோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட் டைரக்ஷன், அப்போ ஈஸ்ட் டு வெஸ்ட் வந்து சுற்றுது அப்படின்னு சொன்னோம். ஓகேவா? வீனஸ் அண்ட் ஸோ எக்ஸப்ட் யுரேனஸ், அதாவது வீனஸ் யுரேனஸ் தவிர மற்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சம் ஆப்போசிட் டைரக்ஷனில் சுற்றுது அப்படின்னு சொன்னோம். இட் ஹாஸ் நோ நேச்சுரல் சேட்டலைட்ஸ் லைக் மெர்க்குரி மாதிரி இதுக்கும் வந்து எந்த துணைக்கோள்களும் இல்லை. இட் இஸ் நேம்ட் ஆஃப்டர் ரோமன் காடஸ் ஆஃப் லவ் அண்ட் பியூட்டி, அன்பு மற்றும் அழகு. ஸோ அதை குறிக்கக்கூடிய ஒரு ரோமன் காடஸ், அது ரோமானிய கடவுள், ரோமானிய பெண் தெய்வத்தை குறிக்கக்கூடிய ஒரு நேம் தான் அந்த வீனஸ் அப்படிங்கிறது. இட் இஸ் ஆஃபன் விசிபிள் இன் த மார்னிங்ஸ் அண்ட் த ஈவினிங்ஸ் அண்ட் ஸோ இட் இஸ் ஃப்ரீக்வெண்ட்லி கால்ட் அஸ் த மார்னிங் ஸ்டார் அண்ட் த ஈவினிங் ஸ்டார். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அடிக்கடி வந்து மார்னிங் டைமில் இல்லை ஈவினிங் டைமில் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பிரைட்டாக ஒரு ஸ்டார் தெரியும் அந்த மூணுக்கு பக்கத்துலேயே. அது வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்னிங் ஸ்டார் ஆர் ஈவினிங் ஸ்டார் அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம். ஓகேவா? அதாவது விடி வெள்ளி ஆர் அந்தி வெள்ளி அப்படின்னு சொல்கிறாங்க. After the moon, it is the brightest natural object in the sky. ஓகே, மூணுக்கு அடுத்தது ரொம்ப பிரைட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்னா எது சொல்லலாம் அப்படின்னா ஸ்கை வந்து சொல்லலாம். சரி, இந்த வீனஸை வந்து சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஹார்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஈவன் தோ மெர்க்குரி இஸ் த நியரஸ்ட் பிளானட் டு த சன், வீனஸ் இஸ் த ஹாட்டஸ்ட் ஒன். கெஸ் வை? அதாவது மெர்க்குரி வந்து பார்த்திங்கன்னா சன்னுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது, பட் இருந்தாலும் வீனஸை வந்து ஹாட்டஸ்ட் பிளானட் அப்படின்னு சொல்கிறோம். என்ன ரீசன் அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் அப்படின்னா அந்த சைஸ் வந்து பார்த்திங்கன்னா எர்த்னோட சைஸ் மாதிரி இதுவும் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக இருக்குது. ஸோ அதனால் அது வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு எர்த் த லிவிங் பிளானட், பூமி உயிர்கோள் அப்படின்னு சொல்கிறாங்க. The Earth is the third planet from the Sun and the fifth largest planet in the solar system. ஓகேவா? ஸோ எர்த் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் பிளானட்டாக இருக்குது. அளவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்த் லார்ஜஸ்ட் பிளானட், அதாவது 5வது ஒரு பெரிய அளவில் இருக்கக்கூடிய, அதாவது அளவில் பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதில் 5th பிளேஸில் இருக்குது அப்படிங்கிறாங்க. இட் இஸ் கால்டு த ப்ளூ பிளானட் ஆர் வாட்டரி பிளானட், அது நீலக்கோள் அல்லது நீர்க்கோள் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் 3/4 ஆஃப் த எர்த் இஸ் கவர்டு பை வாட்டர். ஏன்னா அந்த எர்த்தில் 3/4, அதாவது 3/4 பங்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வாட்டரால் கவர் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. த எர்த் இஸ் த ஒன்லி பிளானட் இன் த சோலார் சிஸ்டம் விச் இஸ் நாட் நேம்ட் ஆஃப்டர் எனி க்ரீக் ஆர் ரோமன் டெய்டி. அதாவது பார்த்திங்க அப்படின்னா இந்த எர்த்துக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா எந்த ரோமானிய கடவுள் பேருமே இல்லை கிரேக்க கடவுள் பேர் அது மாதிரி எதுவும் வைக்கல அப்படிங்கிறாங்க. இட் இஸ் த ஒன்லி பிளானட் நோன் டு சப்போர்ட் லைஃப். ஸோ இந்த பிளானட்டில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா உயிர் வாழ முடியும் அப்படிங்கிறாங்க. லைஃப் இஸ் பாசிபிள் ஆன் எர்த் பிகாஸ் ஆஃப் த ப்ரெசன்ஸ் ஆஃப் லேண்ட், ஏர் அண்ட் வாட்டர். ஸோ லைஃப் வந்து பார்த்திங்க, அதாவது உயிர் வாழக்கூடிய கோள் இது ஒன்று தான். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா லேண்ட், ஏர், வாட்டர், அதாவது நிலம், நீர், காற்று அப்படின்னு சொல்கிறாங்களே, இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எர்த்தில் தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. த போலார் டயாமீட்டர் ஆஃப் த எர்த் இஸ் 12,714 கிலோமீட்டர் அண்ட் த ஈக்வேட்ரியல் டயாமீட்டர் இஸ் 12,756 கிலோமீட்டர். அதாவது போலார் டயாமீட்டர்னால் துருவ விட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. எர்த்னோட துருவ விட்டம் வந்து 12,714 கிலோமீட்டர்.
ஈக்குவேட்டரியல் டயாமீட்டர்னா நிலநடுக்கோட்டு விட்டம் சென்ட்ரா. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா 12,756 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. The earth revolves around the sun at a speed of about 30 கிலோமீட்டர் பெர் செகண்ட். ஸோ இந்த எர்த் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ரிவால்வ் ஆகிட்டுருக்கு, சன்னை சுற்றி வந்து ரிவால்வ் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த ஸ்பீடில் வந்து ரிவால்வ் ஆகிட்டுருக்கு சுற்றிட்டுருக்கு அப்படின்னா ஒரு செகண்டுக்கு 30 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் வந்து ட்ராவல் பண்ணோம் அப்படிங்கிறாங்க. த ஒன்லி நேச்சுரல் சேட்டலைட் ஆஃப் த எர்த் இஸ் த மூன். ஓகேவா? அதாவது இந்த எர்த்னோட ஒரே ஒரு துணைக்கோள் அப்படின்னா எது சொல்லலாம் அப்படின்னா மூன்னு சொல்கிறாங்க. கீழே பாருங்கள், ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க. Do you know அதில் the distance between the sun and the earth is about 150 million kilometer. அதாவது சன்னுக்கும் எர்த்துக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னா நடுவில் 150 million kilometers வந்து இருக்குது அப்படிங்கிறாங்க. A flight flying at a speed of 800 km per hour from the earth would take 21 years to reach the sun. அதாவது ஒரு ஃப்ளைட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 800 km ஸ்பீடில் போயிட்டுருக்கு அப்படின்னா அது வந்து எர்த்லேருந்து சன்னுக்கு போகிறதுக்கு 21 இயர்ஸ் ஆகும் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு மாஸ், ரெட் பிளானட். மாஸ் இஸ் த 4th planet from the sun and the second smallest planet in the solar system after Mercury. அதாவது பார்த்திங்க அப்படின்னா மாஸ் வந்து 4th planet அப்படின்னு சொல்கிறோம். செகண்ட் ஸ்மாலஸ்ட் பிளானட், ரொம்ப ஏதாவது அளவில் சின்னதாக இருக்கிறதுல 2வது பிளானட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மெர்க்குரிக்கு அடுத்து தான் இது சின்ன, மெர்க்குரியோட கொஞ்சம் பெருசு அந்த மாதிரி சொல்லலாம். மெர்க்குரி ரொம்ப சின்னது, ஸோ மாஸ் வந்து அதோட கொஞ்சம் பெருசு அந்த மாதிரி. இட் இஸ் நேம்டு ஆஃப்டர் த ரோமன் காட் ஆஃப் வார். இது வந்து ஒரு போர்க்கடவுள், அது ரோமன் காட் ஆஃப் வார் அப்படின்னு ஒரு போர்க்கடவுள் அப்படின்னு சொல்கிறாங்க. ரோமானிய போர்க்கடவுளினுடைய ஞாபகமாக இந்த பேர் வச்சுருக்காங்க. இட் அப்பியர்ஸ் ரெட் இன் கலர் டியூ டு த ப்ரெசன்ஸ் ஆஃப் அயன் ஆக்சைடு ஆன் இட்ஸ் சர்ஃபேஸ். ஸோ இது மேலே வந்து பார்த்திங்கன்னா அயன் ஆக்சைடு நிறைய இருக்கிறதுனால இது பார்க்கறதுக்கு ரெட் கலராக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ இட் இஸ் ஆஃபன் டிஸ்கிரைப்ட் அஸ் த ரெட் பிளானட். ஸோ அதனால் இது என்ன சொல்கிறாங்கன்னா சிவப்பு கோள் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் ஹாஸ் அ தின் அட்மாஸ்பியர். ஸோ அது வளிமண்டலம் வந்து ரொம்ப மெலிசாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. இட் ஆல்சோ ஹேஸ் போலார் ஐஸ் கேப்ஸ் லைக் த எர்த். எப்படி வந்து பார்த்திங்கன்னா எர்த்துக்கு மேலே ஐஸ் கேப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. துருவங்களில் வந்து பண்ணிட்டிங்கன்னா பனிக்கட்டிகள் இருக்குது. ஸோ அது மாதிரி இதுக்கும் அந்த ஐஸ் கேப்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறாங்க. ஓகே, இங்கே பாருங்கள், ஒரு பாக்ஸில் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஆன் 24th September 2014 மங்கள்யான், த ஃபுல் நேம் பாருங்கள், மாஸ் ஆர்பிட்டர் மிஷன், மாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லான்ச்டு பை த இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் ரீச்டு த ஆர்பிட் ஆஃப் மாஸ் டு அனலைஸ் இட்ஸ் அட்மாஸ்பியர் அண்ட் டோப்போகிராஃபி. அதாவது அந்த மாஸ்னுடைய வளிமண்டலம், அட்மாஸ்பியர்னால் வளிமண்டலம், டோப்போகிராஃபினா தரைப்பகுதி, அதை வந்து ரிசர்ச் பண்ணுறதுக்கு ஒரு இஸ்ரோ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த மங்கள்யான் அப்படிங்கிற ஒரு விண்கலத்தை வந்து அனுப்பியிருக்காங்க. எப்போ அப்படின்னா 2014 24th September அப்போ. ஓகே, இஸ்ரோ ஹேஸ் நவ் பிகம் த 4th ஸ்பேஸ் ஏஜென்சி டு ரீச் மாஸ் ஆஃப்டர் த சோவியத் ஸ்பேஸ் ப்ரோக்ராம் நாசா அண்ட் த யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி. அதாவது பார்த்திங்கன்னா சோவியத் ஸ்பேஸ் ப்ரோக்ராம்ங்கிறது ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்குது, நாசா செகண்ட் பிளேஸில் இருக்குது. நாசா, த எக்ஸ்பென்ஷன் ஆஃப் நாசா பார்த்திங்கன்னா நேஷ்னல் ஏரோநாட்டிக்ஸ் அண்ட் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சிங்கிறது 3rd பிளேஸில் இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரோ வந்து 4th பிளேஸில் இருக்குது இந்த மாஸை பற்றி ரிசர்ச் பண்ணுறதில்ல. ஓகேவா? ஸோ அப்படின்னு அதாவது மார்ஸு. ஸோ அதுக்கு இஸ்ரோ என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த மங்கள்யான் வந்து அந்த விண்கலத்தை அனுப்பியிருக்காங்க. 4th, அதாவது 4வது அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி 3 பேர் அனுப்பிட்டாங்க, அவங்க 4வது அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. மார்ஸ் ஹேஸ் 2 நேச்சுரல் சேட்டலைட்ஸ், நேம்லி ஃபோபஸ் அண்ட் டெய்மஸ். ஸோ இதுக்கு 2 நேச்சுரல் சேட்டலைட்ஸ் இருக்குது. என்னென்னா ஃபோபஸ் அண்ட் டெய்மஸ் அப்படின்ட்டு. ஓகே, மெனி ஆர்பிட்டர்ஸ்னால் விண்கலங்கள், அண்ட் ரோவர்ஸ் தரை ஊர்திகள், இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஹவ் பீன் லான்ச்டு டு எக்ஸ்ப்ளோர் திஸ் பிளானட். ஸோ அதை சம்திங் மாஸை பற்றி ஆராயறதுக்கு இந்த ஆர்பிட்டர்ஸ் அண்ட் ரோவர்ஸ்லாம் வந்து நிறைய அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஜூபிட்டர், த லார்ஜஸ்ட் பிளானட். ஜூபிட்டர்னால் வியாழன்.